ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இது குடும்ப தலைவனோட த்ரீ தேர்ட் பார்ட். அதோட ஸ்டோரி தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் போத் உள்ளேயும் நடக்கும், வெளியிலையுமே இதில் ஸ்டோரி நடக்கும். டேட், டைமு, லொக்கேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், சப்ஜெக்ட். இதில் சப்ஜெக்ட் என்னென்னா, அண்ணன் ராமராஜ் செய்த துரோகம், அது என்ன செய்கிறாரு அப்படின்னு லாங்காக நம்ம பார்க்க போகிறோம். யார் யார் இதில் இருக்க போகிறாங்கன்னா, அப்பா, அம்மா ராமராஜ், தங்கச்சி லக்ஷ்மி, இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நான் இதை எப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரியாகவே சொல்கிறேன். இந்த ஷார்ட் 1 ஷார்ட் 2 அப்படின்னு படிக்கக்குள்ளே எப்படின்னா, ஒரு சிலவங்க என்கிட்ட தெரிஞ்சவங்களே தான் இது கண்டினியூவாக இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் அதை நான் எனக்கு எழுதுறதுக்கு நான் இப்படி எழுதிக்கிட்டேன். உங்களுக்கு ஸ்டோரியாக சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிறேன். குடும்பத் தலைவன் ஸ்க்ரீன் ப்ளே நம்பர் 3ல் என்ன நடக்குதுன்னா, அண்ணன் ராமராஜ் தங்கச்சி லக்ஷ்மிக்கு ஒரு துரோகம் பண்ணுறாரு. அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். அப்பா கம்பெனிக்கு வேலைக்கு சென்று விட்டார். அம்மா கொல்லி வேலைக்கு போயிட்டாங்க. இப்படி வீட்டில் இருந்த எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு போகிற மாதிரி ராமராஜும் வேலைக்கு போகிறாரு. ராமராஜ் என்ன வேலை செய்வார்னா, வீடு வீடாக சென்று எலக்ட்ரிஷியன் வேலையை செய்வார். அதே மாதிரி அன்னைக்கும் ஒரு வீட்டிற்கு வேலைக்கு போகிறாரு. அப்போது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்ததும் ரொம்ப அவருக்கு பிடிச்சிருச்சு. அவருக்கு மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப பிடிச்சி போய் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேருமே திருமணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தங்கச்சி லக்ஷ்மி இருக்கிறதுனால நம்ம எப்படி திருமணம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ராமராஜ் யோசிப்பார். கொஞ்ச நாள் கழித்து ஒரு வரன் வரும் லக்ஷ்மிக்கு. ஆனால் லட்சுமி வயசை காட்டிலும் மாப்பிள்ளைக்கு வயது ஒரு 20 வயசு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? வயசு அதிகமாக இருக்கிறதுனால வீட்டில் அனைவருமே எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மூத்த மகனான ராமராஜ் இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் நம்மளோட திருமணம் தடைப்படும் அப்படின்னு நினச்சி திருமணம் நடக்கணும் என்ற அம்மா கிட்ட எப்படியாவது கல்யாணம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களெல்லாம் பண்ணி கொளுத்தி போடுவார் அவர். அனைத்து பிரச்சனையும் மீறி லக்ஷ்மியோட திருமணம் நடைபெறுகிறது. ராமனுக்கு இதில் கடுகளவு கூட விருப்பமே இருக்காது. இருந்தாலும் நம்மளோட பாப்பா அவர் எப்படின்னா பாப்பான்னு கூப்பிடுவார் லக்ஷ்மியை. லக்ஷ்மிக்குமே ராமன் அண்ணான்னா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலுமே பாப்பா நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். நன்றாக திருமணம் நடந்து லட்சுமி புகுந்த வீட்டுக்கு செல்வாள். அடுத்த 2ஆம் நாள் ராமராஜ் எனக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு பெற்றோர்கிட்ட சண்டை போடுவான். சண்டையிட்டு திருமணமும் செய்து கொள்வான். லக்ஷ்மி மற்றும் ராமராஜ் அடுத்தடுத்து குழந்தை என ஒரு 3 பிள்ளைங்கள் பிறந்துடும். இதில் இது என்ன கதைனா, தனக்கு திருமணம் ஆகணும்னு ஒரு வயதான மாப்பிள்ளையை கட்டி வைப்பார் தன்னோட தங்கைக்கு. இதுதான் ராமராஜ் லக்ஷ்மிக்கு செய்த துரோகம். தனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும். அது வீட்டில் யாருக்குமே விருப்பமே இருக்காது. ஆனாலும் இந்த விட்டால் நமக்கு திருமணம் நடக்காது, லட்சுமி இருக்கிறது நமக்கு திருமணம் நடக்கிறது தடையாக இருக்குன்ட்டு அந்த 20 வயசு மூத்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து வச்சிருவார். இதோட கண்டினியூவேஷன் பார்ட் 4ல் வரும். கண்டிப்பாக எல்லாருமே இதை வாட்ச் பண்ணுங்கள், பாருங்கள், கேளுங்க, நல்லாயிருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.